Dear students, happy morning one and all. Now social studies class, 4th standard, lesson number 9, our industries. This is revisions part 2. So already part 1, one more questions, part 1 complete பண்ணிட்டோம். இப்போ next part 2ல revisions, answer the following. அதை வந்து பற்றி நம்ம ரீட் பண்ணுறது எப்படி இப்படி பண்ணலாம். So how to read the question and with answers. So first one. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் நம்ம இந்த 1 மார்க் பற்றி பார்த்தா ரைட் த நேம்ஸ் கம்பெனிஸ் அண்ட் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் இதை வந்து இப்போ ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. ஸோ ஒன்ஸ் அகைன் யூ கேன் ரீட் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஹார்ட்வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ கொஷின் ஆன்சர் வந்து நம்ம எப்படி படிக்கலாம் அதை வந்து ரீட் பண்ணி காமிக்கிறேன். மிஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க திஸ் வீடியோ சி அண்ட் ரீட். ஸோ ஃபஸ்ட் கொஷின், ஃபஸ்ட் கொஷின், வாட் இஸ் industry, what things do you need to set up an industry? இப்போ இண்டஸ்ட்ரினா என்ன, அது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ செகண்ட் கொஷின், வாட் ஆர் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ். காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் 2 சொல்லணும். அடுத்து தேர்ட் ஒன், வாட் ஆர் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன, வாட் குட்ஸ் ஆர் ஜென்ரலி மேட் இன் சச்சஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதில் என்ன பொதுவாக தயாரிக்கிறாங்க அந்த இண்டஸ்ட்ரீஸ் பொருட்கள் அப்படின்னு கேட்குறாங்க. தேர்ட் கொஷின். ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 கொஷின்ஸ்க்குரிய ஆன்சரை இப்போ ஆன்சர்ஸ் நம்ம அவுட் ரீட் பண்ண எப்படி படிக்கலாம் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். உங்கள் புக்கில் ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதில் தான் இருக்குது இந்த கொஷின்ஸ். ஓகே, ஸோ லிசன். ஃபஸ்ட் கொஷின், வாட் இஸ் அன் இண்டஸ்ட்ரி, வாட் திங்ஸ் டு யூ need to set up an industry. இந்த கொஷின்ஸ் பற்றி காட்டேஜ், ஸ்மால் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல், இந்த 3 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆன்சர், ஃபஸ்ட் கொஷின்ஸ்க்குரிய ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட் பேஜில் ஃபஸ்ட்டில் பேராகிராஃபில் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி படிக்கணும்னு வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ், அதாவது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டில் ரா மெட்டீரியல்ஸ், அதுலேருந்து பாருங்கள் செகண்ட் லைன். ஓகே, the process of making a particular product using machines in a factory is called industry. An industry. இதோட வந்து ஃபஸ்ட்டு, அதாவது வாட் இஸ் இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரினா என்னன்னு கேட்டாங்க இல்லையா, அதுக்குரிய ஆன்சர் இது. அது எப்படின்னா, தி ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் பர்டிகுலர் ப்ராடக்ட் யூஸிங் மெஷின்ஸ் இன் எ ஃபேக்ட்ரி இஸ் கால்டு அன் இண்டஸ்ட்ரி. இதான் வந்து ஃபஸ்ட்டுக்குரிய ஆன்சரு. அப்புறம் என்னென்ன அதில் பார்த்தீங்கன்னா, என்னென்ன அதில் மெட்டீரியல்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் மெஷின்ஸ், அப்புறம் பவர் சப்ளை, ஹியூமன் லேபர், அதாவது மணி டிரான்ஸ்போர்ட்ஸ் அண்ட் சம்திங் நீடட் டு செட்டப் அண்ட் இண்டஸ்ட்ரி. இப்போ இண்டஸ்ட்ரினா ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தணும்னா அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது, இப்போ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்ஸ் அகைன் எப்படி படிக்கணும்னு பார்க்கலாம். தி ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் a particular product using machines in a factory is called an industry. அதில் மெஷின்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் என்னென்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ராடக்ட், ஒரு பொருட்கள் தயார் பண்ணுறத அதுதான் ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரி, தொழிலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்னலாம் தேவைப்படும், ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவையான பொருட்கள் வேணும், அப்புறம் மெஷின் சம்மந்தப்பட்டது மெஷின் வேணும், பவர் சப்ளை அது தேவைப்படும், அப்புறம் ஹியூமன் லேபர்ஸ் வேணும், அப்புறம் மணி நமக்கு வந்து முதலீடு பண்ணுறதுக்கு பணம் முதலீடு பண்ணணும், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்னால் ஏற்றுமதி இறக்குமதி, வெளியில் பிளேஸ் டு பிளேஸ் மூவ் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து திங்ஸ் நீடட் டு செட் அப் டு இண்டஸ்ட்ரி. ஓகே, ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் எப்படி வந்து நம்ம ஸ்பெல்லிங்கோட படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது THED process, PROCESS, process of 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 making, MAKEKING, making a particular, PARTICULAR, particular product, 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 using machines, USING, using machine, MACHINES, machines, in a factory, FACTORY, factory is called industry. Okay, so industry, INDUSTRY, industry. Raw materials, என்னென்ன தேவைப்படுது, raw materials and machines, power supply, human labor, money and transport are something
needed to set up an industry. This is first question குரிய answers. So second one பார்த்தீங்கன்னா இங்கே காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி கேட்டாங்க. வாட் ஆர் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்? ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாரு, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸில் ஃபஸ்ட் லைன் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். இங்கே என்ன இருக்குது? காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் செட் அப் பை பீப்புள் தான் அதுக்கு மெயின் ரீசனே. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது பாருங்கள், இந்த ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கணும். இன் தேர் ஓன் ஹோம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொந்தமாக ஒரு வீடு அவங்களே தயாரிப்பாங்க. எ ஃபியூ பீப்புள் ஒர்க் வித் சிம்பிள் டூல்ஸ் அண்ட் யூஸ் ரா மெட்டீரியல்ஸ் அவைலபிள் நியர்பை. பக்கத்தில் அருகாமல் இருக்கிற இல்லை குச்சிமா அந்த என்ன தேவைப்படுதோ அந்த பொருட்கள்லாம் கொண்டு வருவாங்க. சம் சச்சஸ் இண்டஸ்ட்ரீஸ் வீவிங் கிளாத் கூட யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராக்டிங் ஆயில் கிரைண்டிங் ஃப்ளோர் அண்ட் மேக்கிங் டாய்ஸ் பேஸ்கெட்ஸ் அப்புறம் அண்ட் லெதர் குட்ஸ் எல்லாமே வந்து அவங்க வீட்டிலேருந்து செய்வாங்க. இதுதான் வந்து என்னது ஃபஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் புரிய ஆன்சர். வாட் ஆர் த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், என்ன ப்ராடக்ட், வாட் ஆர் த ப்ராடக்ட் இன் த இண்டஸ்ட்ரீஸ், அதுக்குரிய ஆன்சர் இது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஒன்ஸு என்ன கொடுத்துருக்காங்க, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் செட்டப் பை பீப்புள், COTTAGE காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், INDUSTRIES காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் set up by people. Next, in their own homes, a few people work, கொஞ்சம் பேர் தான் வேலை செய்வாங்க. சிம்பிள் டூல்ஸ் யூஸ், அதாவது ரொம்ப கம்மியான டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இருக்கிறத வச்சு செய்வாங்க. அப்புறம் என்னென்ன அங்கே வந்து வீட்டில் செய்வாங்க, தொழில் செய்வாங்கன்னா, சம் சச்சஸ் இண்டஸ்ட்ரீஸ் வீவிங் கிளாத் வந்து துணி இந்த டெய்லரிங்லாம் போட்டு தைப்பாங்க இல்லையா, அந்த வீவிங் கிளாத். அண்ட் எக்ஸ்ட்ராக்டிங் ஆயில் சப்ளை பண்ணுறது, அது உற்பத்தி பண்ணுறது. கிரைண்டிங்கில் போட்டு ஆயில் வந்து ரெடி பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து மேக்கிங் டாய்ஸ் பொம்மைகள்லாம் வந்து தயாரிக்கிறாங்க. அப்புறம் பேஸ்கெட்னால் கூடைகள், ஒயர் கூடை, அந்த கூடைகள்லாம் பின்னுவாங்க இல்லையா, அந்த தொழில் கூடைகள். அப்புறம் லெதர் குட்ஸ். ஓகே, இதுதான் வந்து செகண்ட் கொஷினுக்குரிய ஆன்சர். அண்ட் தேர்ட்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன அப்படின்னு சொல்கிறது தான். திஸ் இஸ் தேர்ட் ஒன் கொஷின்ஸ். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எம்ப்ளாயி ஃபியூ ஒர்க்கர்ஸ் அண்ட் யூஸ் ஸ்மால் மெஷின்ஸ். கொஞ்சமாக தான், அதில் கொஞ்சம் பேரை வச்சு வேலை பார்க்குறது இடம் தான் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். திஸ் பீப்புள் ஒர்க் இன் ஏ ஸ்மால் ஃபேக்ட்ரி, சின்ன தொழிலகம், அதாவது ஃபேக்ட்ரி சின்னதாக ரொம்ப ஃபேமஸாக இல்லாமல் பண்ணுறது தான் அது ஸ்மால் ஸ்கேல் சொல்லுவாங்க அந்த இண்டஸ்ட்ரீஸில். அதாவது தே மேக், என்னென்ன அங்கே தயார் பண்ணுவாங்க, தே மேக் யுட்டென்சில்ஸ், கார்மெண்ட்ஸ், சில தேவையான பொருட்கள், அங்கே சின்ன உபயோகப் பொருட்கள்லாம் செய்வாங்க. நெக்ஸ்ட்டு ஐட்டம்ஸ், ஹாய்ஸ்ட்ரி ஐட்டம்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளாஸ்டிக் குட்ஸ், இதுதான் அங்கே செய்கிற பொருட்கள். ஸோ திஸ் தேர்ட் கொஷின்ஸ்க்குரிய ஆன்சர். அப்புறம் ஃபோர்த் கொஷின்ஸ் என்ன கேட்டாங்க, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். வாட் ஆர் த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்? அதை பார்த்திங்கன்னா லார்ஜ் ஸ்கேல்னால் என்ன அப்படின்னு சொல்லணும். இந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எம்ப்ளாயி தௌசண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கான பேர் அங்கே வேலை செய்வாங்க. அது லார்ஜ் நம்பர் ஆஃப் குட்ஸ் அங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, நிறைய பொருட்கள் அங்கே வந்து தயாரிப்பாங்க. வித் பிக் மிஷின்ஸ், ஹைலி ட்ரைன்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் நீடட். அங்கே வந்து நமக்கு தேவைப்படுறது நிறைய மிஷின் சம்மந்தப்பட்ட நிறைய மிஷின்கள் தேவைப்படுது. ட்ரெயின்ட் ஸ்டாஃப்ங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கர்ஸ் நல்லா தேவைப்படும். இதுதான் வந்து அந்த லார்ஜ் ஸ்கேலுடைய இண்டஸ்ட்ரீஸ் அதனுடைய தேவைகள். ஸோ ஒன்ஸ் அகெயின் ரீட் திஸ் கொஷின். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எம்ப்ளாயி தௌசண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ எ லார்ஜ் நம்பர் ஆஃப் குட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு வித் பிக் மிஷின்ஸ், ஹைலி ட்ரைன்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் நீடட். ஸோ இதை வந்து ஸ்பெல்லிங்கோட ஸ்பெல் பண்ணி இதை ரீட் பண்ணணும். நீங்கள் ஸ்பெல்லிங் படித்து ரீட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள், ஆன்சர்ஸ் மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ கொஷின் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட், ஆஃப்டர் யூ கேன் ரீட் திஸ் ஆன்சர். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷினை புரிஞ்சிக்கிட்டு படிக்கணும், அப்புறம் மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ யூ கேன் ரீட் வெல் அண்ட் மெமரி யுவர் செல்ஃப். ஓகே, தேங்க்யூ.